கோல்டு 2024 அக்டோபரில் எஸ்பர் நம்மளுடைய எம்சிஎக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரேட்டு படி பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபரில் ஒரு தோராயமாக 54,771. ஓகேவா? அடுத்தது ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 1,32,294. அப்போ இங்கிருந்து எவ்வளவு ஏறி இருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட நல்ல ஒரு முன்னேற்றம் 62% ஏறி இருக்கு. ஒன்று காரணம் என்ன கேட்டிங்கனாக்கா, முதல் காரணம் டாலர் ப்ரைஸ், ரெண்டாவது யூஎஸ்னுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கணிசமாக குறைச்சிக்கிட்டே வரும்போது டாலர் அதுக்கு நிகராக அல்லது இந்தியன் ருப்பிக்கும் ஈக்குவலாவோ அல்லது ஒரு சைனாவுக்கோ அதனுடைய சென்ட்ரல் ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக கோல்டு வச்சுக்கணுங்கிறதுனால எல்லா நாட்டிலையுமே பையிங் சான்சஸ்ஸு க்ரியேட் ஆச்சு. அப்போது எப்போவுமே கோல்டு ஏறித்துனாலே ஆட்டோமேட்டிக்காக ருப்பி கீழே இறங்கினார். அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக் மார்க்கெட்டு ஆப்போசிட்டாக ஆக்ட் பண்ணும். அப்போது அக்டோபரில் ஸ்டாக் மார்க்கெட்டு பீக்கில் இருந்தது. அப்போ கோல்டு நான் சொன்ன டேட்டா படி வீக்காக இருந்தது. அப்போ அவங்க இறங்க ஆரம்பித்தோன்னே இவர் மேலே ஏறிட்டார். இது ஒன்று. ரெண்டாவது, நம்ம டேரிஃப் இஷ்யூனால் நம்மளுடைய பங்குச்சந்தைக்கு நிறையா பாதிப்புகள், அதனுடைய எக்ஸ்போர்ட்டு குறைஞ்சது, இம்போர்ட்டு, இந்த மாதிரி பல்வேறு காரணிகள்னால நம்மளுடைய பங்குச்சந்தை பெரிய அளவில் புதிய உச்சத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஒரு கரெக்ஷன் கொடுத்து இப்போ சமீபமாக ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் ஏறி இருக்குது.